இந்த மாதிரி ஒரு ஆஃபர் சொல்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். எஸ், ஏன்னா ஜென்ரலாக ஒரு கோர்ஸ் அப்படின்னாவே கோர்ஸ் படித்த உடனே ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பரவலாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், கேள்விப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய ஆஃபர் எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் கொடுத்துருவாங்க. எஸ், இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. ஏன்னா இந்த கோர்ஸுக்கும் இந்த ஜாப்புக்கும் அவ்வளோ டிமாண்ட் இந்தியாவுக்குள்ளேயும் இருக்குது, அப்ராட்லேயும் இருக்குது. அது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்குது. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் கும்பரவடிவேல். என்னென்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது இதுதான். போனோம், ஒரு கோர்ஸ் படிக்கணும், கோர்ஸ் படித்த உடனே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா ஜாப் பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கோர்ஸும் இந்த ஜாப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கையில் இருக்கும். எஸ், அதுதான் இதில் ஃபுல் லென்த்தாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இது என்ன வேலை அப்படிங்கிறது தான். எனக்கு தெரியும், கேளுடா. இந்த வேலை யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத இந்த வேலைகளை நான் சொல்கிறேன், இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு PAUT டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அட்வான்ஸ் என்டிட்டி டெக்னீஷியன். ஏன் அட்வான்ஸ் என்டிட்டி டெக்னீஷியன்? ஜென்ரலாக என்டிடி அப்படிங்கிறது வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், ஒரு பொருளை உடைக்காமல் உள்ள டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த PAUT வந்து அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதனுடைய அட்வான்ஸ் டெக்னிக் தான் இந்த PAUT அப்படிங்கிறது. இதில் வந்து PAUT, டாஃப்ட் அதெல்லாமே சொல்லுவாங்க. அதாவது PAUTங்கிறது வந்து ஃபேஸ்ட் அரே அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது தான். இது என்னென்னா பாய்லர்ஸு, ப்ரெஷர் வெசல்ஸு, ஸோ இந்த மாதிரி பைப்பிங்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி PAUT டெக்னிக்கை வந்து பரவலாக இன்றைக்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க, இந்தியாவிலையும் சரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் சரி. ஸோ இதுக்கு இன்றைக்கி டிமாண்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரேடியோகிராஃபி டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்த இடத்துலலாம் இந்த PAUT ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த PAUT உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணி நிறையா எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சு ஏகப்பட்ட கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த PAUT டெக்னீஷியன். எஸ், இந்த PAUT டெக்னீஷியன்ஸ் கிடைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த PAUT டெக்னீஷியன்னா என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு சைட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு ஆயில் ரிஃபைனரியோ இல்லை ஒரு பவர் பிளான்ட்டோ இருக்குது. அந்த பவர் பிளான்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பாய்லர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், அந்த பாய்லர் உள்ள வெல்டை நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த பாய்லர் உள்ள வெல்டிங்கை நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் போயிட்டு அதை வந்து நீங்கள் ரேடியோகிராஃபியில் பண்ணலாம், அல்ட்ராசோனிக்லையும் பண்ணலாம். பட் அல்ட்ராசோனிக்கில் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும், ரெக்கார்டர் கிடையாது. பட் இதுவே நீங்கள் PAUTயில் பண்ணிங்கன்னா அந்த ரெக்கார்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஃபீட் ஆகும், அதிலிருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு PAUT வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டுக்காக தான் RTA ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கே போனால், பட் அதுவே நீங்கள் இப்போ இன்றைக்கி PAUTயில் பண்ண முடியும். ஸோ உங்கள்ட்ட ஒர்க்கு இந்த ஒர்க்கு தான், நீங்கள் போய் அந்த வெல்டிங்கை ஸ்கேன் பண்ணணும். இப்போ இதை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெஷினை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணணும். இந்த செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்கான சில நாலேஜஸ் இருக்கணும். அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கை பற்றின நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் வைத்து ப்ராப்ஸ் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் கேலிப்ரேஷன் பண்ணி இந்த செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் போய் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதனுடைய ரிப்போர்ட்டை நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். இவ்வளோ தான் ஒர்க்குங்கிறது இந்த PAUTயில் கஷ்டமான ஒர்க் கிடையாது. ஓகே, இந்த ஒர்க்கு வந்து பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ட்ராவல். எஸ், இந்த ஜாப்பை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சைட்லேயும் உங்களுக்கு ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், 20 நாள், 1 மாதம், 6 மாதம் இப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு சைட்டுக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும், ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி, நான் அப்ராடு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா மட்டும் இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ அப்ராடு போகிறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. இப்போ இதுக்கு எவ்வளோ சம்பளம் சார் கிடைக்கும் அப்படின்னா, இங்கே நம்ம லோக்கலில் இன்றைக்கி ஒரு 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியனுக்கு மினிமம் பர் டே வந்து 3500 4500 வரைக்கும் சார்ஜஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த PAUTயில் ஒர்க் பண்ணுறவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை விசாரிச்சு பாருங்கள். மினிமம் 3000 4500 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க, அதாவது பேமெண்ட் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு.
ஸோ குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு மாதம் 20 நாள் உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா 3 6 ஒரு 60,000 ரூபா நீங்கள் இந்தியாவிலே இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். ஏன்னா இன்றைக்கி எக்யூப்மெண்ட் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் போதும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நிறையா கம்பெனிஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது பர்மனெண்ட் ஜாப்பாகவும் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி சைட்டாக போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரே கம்பெனிலே இருந்துகிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி கூட உங்களுக்கு அமையும். இதில் எந்த மாதிரியான ஜாப் இருந்தாலும் நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரெஷராக சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 20,000 சேலரிக்கு நீங்கள் வேலைக்கு இனிஷியலாக போக முடியும். ஒரு ஃப்ரெஷ் மெக்கானிக்கல் இன்ஜினியராக. இதுவே நீங்கள் அப்ராட்லாம் போகிறீங்க அப்படின்னா மினிமம் 1 லட்சத்துலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளத்தை நீங்கள் வாங்க முடியும். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இந்த சேலரி அமையும். ஸோ மினிமம் 80,000 வச்சுக்கோங்களேன். 80,000 ஒரு 1,80,000 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக சம்பளம் வாங்க முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 1 இயர் உங்களுக்கு இங்கே லோக்கல் சைட்டு, லோக்கல் ஷடவுன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அப்ராடும் ட்ரை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வேலையில் இவ்வளோ தானா சார் அப்படின்னா, எஸ், இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கான சேலரி க்ரோத்தும் சரன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த வேலைக்கு நான் போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு வழியே இல்லை, எப்பவும் போல் கோர்ஸ் தான் படிக்க சொல்லுவோம். ஓகே, இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 month ட்ரைனிங் இருக்கும். இந்த PIUT, இந்த PIUTனா உங்களுக்கு ஃபேஸ் டேர் அல்ட்ராசவுண்ட் டெஸ்டிங் இது மட்டும் இருக்காது. கன்வென்ஷனல் என்டிட்டி மெத்தட்ஸும் இருக்கும். அதாவது PT, UT, RT, MT இது 4 இருக்கும். ப்ளஸ் இது கூட PIUTயும் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தனி டெக்னீஷியன் வர முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன வேலை, சில்லற வேலை தானே, அப்படி நீங்களே பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால இண்டஸ்ட்ரிக்குள்ளே கண்டிப்பாக எல்லா என்டி டெக்னிக்கும் தெரிஞ்சு இந்த PIUTயும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். 1 month ட்ரைனிங் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ASNT லெவல் 2 சர்டிஃபிகேட் இந்த என்டிடி டெக்னிக்ஸ் ப்ளஸ் PIUTக்கும் வந்துடும். ASNT இது PCN கிடையாது, ASNT சர்டிஃபிகேட் வரும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 month ட்ரைனிங் முடிஞ்சோடனே ஒரு 6 மாதம் இன்டர்ன்ஷிப். ஏன் இந்த இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மிஷினில் எல்லாம் செட்டப் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே கொடுக்குற ட்ரைனிங்கே ப்ராக்டிக்கலான ட்ரைனிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 150 ஜாப்புக்கு மேலே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க அந்த ப்ராக்டிக்கல்லையே. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து மிஷின் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் ஒரு சைட்டில் போய் எப்படி நாம் அதை மாற்றணும், இந்த ஜாப்புக்கு இது எப்படி மாற்றணும், இங்கே போகும்போது இங்கே எப்படி அப்ரோச் பண்ணணும், இங்கே எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி சைட்டில் போய் வேலை செஞ்சுருந்தா தான் முடியும். அப்போ சைட்டில் போய் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் தான் இந்த 6 மாதம். அப்போ இந்த 6 மாதம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு 20,000 சம்பளத்தில் வேலை இருக்கும். அப்போ இந்த 6 மாதத்துக்கு எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா இல்லை, இந்த 6 மாதத்துக்கு ஒரு 15,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு இருக்கும். எஸ், இட்ஸ் சம்பளம்னு சொல்ல முடியாது, ஸ்டைஃபண்ட். ஒரு 15,000 ஸ்டைஃபண்ட் வரும். ஸோ இதில் ஃபுட் அக்காமடேஷன் எதுவும் கொடுப்பாங்களா சார் கம்பெனியில் அப்படின்னா என்னென்னா, இப்போது உங்களுக்கு சென்னைக்குள்ளேயே இருக்கும் வேலை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபுட்டோ அக்காமடேஷனோ எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதர்வைஸ் நீங்கள் சென்னையை விட்டு வெளியே எங்கேயாச்சும் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், பூனே இந்த மாதிரி எங்கே நீங்கள் போகிறீங்கனாலும் இங்கேருந்து ட்ராவல், அக்கமடேஷன், ஃபுட்டு இது எல்லாமே கம்பெனியே பார்த்துக்கும். எஸ், நீங்கள் லோக்கல் இருந்தால் மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சேலரி ப்ளஸ் ஃபுட், அக்கமடேஷன், டிரான்ஸ்போர்ட் வந்து கம்பெனி பார்க்கும் சென்னை சிட்டி விட்டு வெளியே போனால். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு கன்னியூ ஆகும். 6 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம். அப்பவும் சேம் இதே கண்டிஷன் 20,000 சேலரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அக்கமடேஷன், ஃபுட்டு இதெல்லாமே கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் கண்டிஷன். இது எல்லாத்தையுமே உங்கள் ஆஃபர் லெட்டரில், ஜாப் ஆஃபர் லெட்டரில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருவோம் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது. எஸ், கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கையில் இருக்கும். ஸோ இது மாதிரி 1 month ட்ரைனிங் இருக்கும், 6 மாதம் இன்டர்ன்ஷிப் இருக்கும், 6 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு சேலரி வந்து இவ்வளோ அப்ரைசல் பண்ணப்படும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த கம்பெனியுமே உங்களுக்கு இவ்வளோ சாலிடாக கொடுக்க முடியாது. பட் இது வந்து இந்த கோர்ஸில் கொடுக்க முடியும். என்னை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு 1 இயர் உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 1 இயர்க்கு அப்புறமா நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுக்கான சப்போர்ட்டு நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கான அசிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்போம். இதில் இந்த கம்பெனிலேயே நீங்கள் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இவங்களே அப்ராடும் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது டிபெண்ட்ஸ் ஆன் தான். இது நம்ம டேரெக்டாக மீட் பண்ணும்பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா, 80K. சரிங்களா? ASNT லெவல் 2 தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ PCN படித்தா தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இருக்குது. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ASNTயை விட PCN பெஸ்ட்டு தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா PCN படிச்சுட்டு உடனே எனக்கு இப்போ வேலை கொடுப்பாங்களா ஒரு ஃப்ரெஷராக, எங்கே கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் சொல்கிற மாதிரி இந்த ஆஃபர் PCNயில் கூட கொடுக்க முடியாது. அது ASNTயில் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே,
இந்த 1 மாத ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு அக்காமடேஷன் மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபுட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். 1 மந்த்துக்கு மட்டும்தான் அது இருக்கும். இந்த ட்ரைனிங் டைம்லேயே நீங்கள் சைட்டுக்கே 2 டேஸ் 3 டேஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் இருக்கும். ஏன்னா ஹேண்ட்ஸ் ஆனால் நீங்கள் அங்கே போய் பழக முடியும். ஸோ இந்த ட்ரைனிங்கை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். மிஷினை நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனால் ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க. சும்மா நான் பண்ணுறதை நீங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டீங்க, நீங்களே ஹேண்ட்ஸ் ஆனால் ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கோர்ஸோடைய டீட்டெயில். இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறையா உன்ன தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஒன்று. அதுக்கப்புறமா கீழே வந்து லிங்க் ஒன்று வச்சுருப்பேன், என்கொயரி லிங்க்கு. அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்களே கால் பண்ணி ஒரு இன்டர்வியூ ஒன்று ஷெடியூல் பண்ணுவோம். அந்த இன்டர்வியூ வந்து ஆன்லைன் இன்டர்வியூ இருக்கும். ஏன்னா உங்களை எதுவுமே கேட்காம நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை நான் வந்து வேலைக்கு எடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு பர்சனலாக என்னென்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ இருக்கும். அது நான் உங்களுக்கு கால் பண்ணி ஷெடியூல் பண்ணுவோம். அந்த ஆன்லைன் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசல்ட்டும் சொல்லிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ நீங்கள் கிளாஸுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் நாங்கள் இப்போ எடுக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேட்ச் வந்து வர 5ஆம் தேதி, அதாவது ஜூன் 5ஆம் தேதி புதன்கிழமை வரும். ஜூன் 5ஆம் தேதி தான் இங்கே பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சென்னையில் மட்டும்தான் அது இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து முன்னாடி என்கொயரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஃபோன்லேயே டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இதை பற்றி வேறு ஏதாவது சின்ன தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.